இந்த கதையின் பெயர் கோபத்தை கட்டுப்படுத்துதல். ஒரு பையன் எதற்கெடுத்தாலும் மிகவும் கோபப்படுபவனாக இருந்தான். அவன் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அவரது வீட்டார் மற்றும் சுற்றத்தாரை பெரிதும் காயப்படுத்தின. பையனின் நிலையை மாற்ற விரும்பிய அவனது தந்தை அவனிடம் ஒரு சுத்தியல் மற்றும் பை நிறைய ஆணிகளை தந்து, உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அச்சமயம் வீட்டின் பின்புறத்தில் இருக்கும் மரவேலியில் இந்த ஆணிகளை அடித்து விடுகூட் என்று கூறினார். பையனும் தந்தை கூறியவாறே செய்து வந்தான். பையிலுள்ள ஆணிகள் விரைவில் தீர்ந்து போயின. தந்தை அடுத்த ஆணிகள் நிறைந்த பையை பையனிடம் கொடுத்தார். இவ்வாறு தொடர்ந்து செய்து வருகையில் தனது கோபம் குறைந்து உணர்வுகள் கட்டுப்பாட்டிற்குள் வருவதை பையன் உணர்ந்தான். பின்னர் அதை அவனது தந்தையிடம் தெரிவித்த பொழுது அவன் தந்தை, இப்பொழுது நீ மரவேலியில் அடித்த ஆணிகளை எடுத்து விடு என்று கூறினார். தந்தை கூறியவாறு அடித்த அத்தனை ஆணிகளையும் எடுக்கையிலும் கூட பையனுக்கு கோபம் ஏற்படவில்லை. இதையும் கவனித்த தந்தை தனது பையனை அழைத்து, இப்பொழுது உன் கோபம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. ஆனால் நீ ஒரு விஷயத்தை கவனித்தாயா என்று கூறி வண்ணம் தீட்டிய மரவேலியேத்தக் காட்டி அதில் நீ அடித்த ஆணிகளை நீக்கிய பின்பு ஏற்பட்டுள்ள துளைகளை கவனித்தாயா? என்னதான் வண்ணம் தீட்டியிருப்பினும் அத்துளைகள் மரவேலியின் அழகை குலைக்கின்றன. இதுபோல்தான் முதலில் நீ கோபப்பட்டு உதற்பொழுது அந்த குணத்தை விட்டு மீண்டு வந்திருந்தாலும் நீ பேசிய கோப வார்த்தைகளால் மற்றவர் மனதில் ஏற்பட்ட காயம் இத்துளைகள் போலவே ஆறாமல் இருக்கும். ஆகையால் இது போன்ற ஒரு தவறை இனி என்றும் உன் வாழ்நாளில் செய்யலாகாது என்று அறிவுரை கூறினார். இந்த கதையின் நீதி, கோபம் என்பது ஒரு கத்தியைப் போன்றது. கத்தியைக் கொண்டு ஒரு மனிதனை குத்தினால் அதனால் ஏற்பட்ட காயம் ஆறிய பின்னும் அதனால் ஏற்பட்ட தழும்பு அந்நபரில் நிலைத்திருக்கும். அதுபோன்றே கோபத்தால் பேசிய வார்த்தைகளும் மனதில் ஆறா தழும்பை ஏற்படுத்திவிடும்.